ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல யுவராஜ் ஃபோன் பண்ணி ஹீரோயினோட அம்மாவை கூப்பிட்டுருப்பான் இல்லையா. ஸோ அதனால அவங்களுமே வராங்க. வந்து பார்த்தா தன்னோட பொண்ணு வந்து இப்படி எரிஞ்சு சாம்பலாய் கிடக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்ததுக்கு தானும் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருந்திருந்தா இவ்வளவும் நடந்திருக்காது. அதை நினைச்சு பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருமா ஜான்வி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அவ என்ன உங்களை மன்னிச்சு விடுறது, நான் உங்களை மன்னிச்சு விட்டா தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட பொண்டாட்டியோட இதயத்தை யாருக்கு கொடுத்தீங்க, அந்த ஆளோட பேர் என்ன, அது ஆனா பொண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா, நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல, நீங்க சொல்லாக்கட்டியும் உங்க பொண்ணோட அஸ்தியும் உங்களுக்கு கிடைக்காது. நான் அவளோட அஸ்தியை உங்ககிட்ட கொடுத்தாதானே நீங்க அதை கரைக்க முடியும். அப்பதானே உங்க பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையும். உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தி கவலை இல்லையா என்ன, மரியாதையா சொல்லுங்க அந்த ஆள் யாருன்னு கேட்டுட்டு இருக்கான். ஆனா எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. எனக்கு என்னோட பொண்ணு இறந்து போன விஷயமே லேட்டா தான் தெரியும். அது மட்டும் இல்லாம அவளோட ஹார்ட் எப்படி டொனேட் பண்ணிருக்காங்கிற விஷயமும் எனக்கு லேட்டா தான் தெரியும். அதனால எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. ப்ளீஸ் என்னோட பொண்ணோட அஸ்தியை கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ உனக்கு தெரியாதுங்கும் போது எதுக்கடி நீங்க வந்த, இப்போ உன்னோட பொண்ணோட அஸ்தியும் உனக்கு கிடைக்காது பாரு, இப்போ நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஸ்தியை எடுத்து அங்க இருக்கிற குளத்திலே தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். பாதி அஸ்தியை கீழே போட்டு உடச்சு விட்டான். உடனே இவங்க உட்காந்து ரொம்ப பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. தன்னோட பொண்ணோட அஸ்தியை கூட இந்த பையன் விட்டு வைக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கத்து கதறி ஆளு. ஆனா எனக்கு இதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. எனக்கு என்னோட பொண்டாட்டியோட இதயம் தான் வேணும். அந்த இதயம் இப்போ யாருக்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நான் கூடிய சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டான். அங்க போய் ரிசப்ஷன்ல இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு விசாரிக்கலான்னு பார்க்கும்போது அந்த பக்கமா திரும்பி பார்க்குறான். நிறைய டாக்டர்ஸோட பேர்லாம் எழுதி இருக்கு. ஸோ அதுல யாரோ ஒரு ஆளை தான் இருக்கணும். இப்போ அந்த டாக்டரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு திடீர்னு நெஞ்சு வலிக்குது அப்படின்னு கத்திட்டு இருக்கான். என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டா, நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட், ப்ளீஸ் என்னை வந்து டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் ஹார்ட் டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இதுதான் அப்படிதான் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு இருக்கா. இவனும் அவளை பார்க்கல, அவளும் இவனை பார்க்கல. ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுமே அந்த டாக்டரை பார்க்கறதுக்காக தான் போயிட்டு இருக்கா. எப்போ இங்க இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போகணும் அப்படின்னு கேட்கறதுக்காக. பட் டாக்டரோட ரூம் எங்க இருக்குன்னு தெரியாம தேடிட்டு இருக்கா. அந்த பையன் கரெக்டா டாக்டரோட ரூமுக்கு வந்து ஹாயா படுத்துட்டு இருக்கான். டாக்டரும் அங்க வந்து என்னாச்சுப்பா நீ நல்லா இருக்கல அப்படின்னு கேட்டா, நான் எப்படி நல்லா இருப்பேன் டாக்டர், என் பொண்டாட்டியோட இதயத்தை தான் நீ எடுத்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டதும் அந்த டாக்டரை டக்குன்னு அட்டாக் பண்ணி பெட்ல படுக்க போட்டுடுறான். அப்பதான் அந்த பொண்ணுமே கரெக்டா அந்த ரூமுக்குள்ள என்ட்ரி ஆகுறா. வந்து பார்த்தா டாக்டரை காணோம். பட் டூல் சைடு வந்து யாரோ நிக்கிற மாதிரி ஒரு நிழல் தெரிஞ்சிட்டு இருக்கு. டாக்டர் நீங்களா இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், இங்க இருந்து போங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கத்திட்டே இருக்கான். பட் நான் வந்து உங்ககிட்ட கேட்கணும் ஒரு விஷயம், அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். நான் தான் சொல்றேன்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு, இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறான். அதுக்கப்புறமா அவளும் அங்க இருந்து போயிடுறா. அவ போனா அடுத்த செகண்டே அந்த டாக்டர் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு, இப்போ நீ மரியாதையா என்னோட பொண்டாட்டியோட இதயத்தை யாருக்கு வச்சேன்னு சொல்ற, இல்ல நீ சொல்லல அப்படின்னா உன்னோட இதயத்தை நான் இப்ப எடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். உடனே அந்தாலும், எனக்கு உங்க பொண்டாட்டி யாருன்னே தெரியாது, கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து ஃபைல்ஸ் நிறைய இருக்கும், அதுல நீங்க செக் பண்ணீங்க அப்படின்னா உங்க பொண்டாட்டியோட இதயத்தை யாருக்கு டொனேட் பண்ணிருக்காங்களோ அவங்க பேர் அதுல போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னதும் குட் டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரான். வந்து அங்க நிறைய ஃபைல்ஸா இருக்கு. அதுல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையுமே தேடிட்டு இருக்கான். பட் எதுலயுமே நம்ம சியாவோட பேரு இல்ல. எங்க போச்சு அந்த ஃபைலு அப்படின்னு தேடிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயினோட அம்மா வந்து இதுவானு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில ஒரு ஃபைலை வச்சுட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இதை தானே நீ தேடிட்டு இருக்க, என்னோட பொண்ணை சாகடிச்சது மட்டும் இல்லாம அவளோட அஸ்தியுமே நீ கரைக்க விடல, இப்போ அவளோட இதயத்தையுமே நிம்மதியா இருக்க விடக்கூடாதுன்னு தானே நீ இப்போ இந்த ஃபைலை தேடி வந்திருக்க, இந்த ஃபைல் உனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை கொளுத்தி விட்டுடுறாங்க. இவனும் என்ன பண்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் தடுக்கிறதுக்குள்ள அவனோட கால் வந்து ஒரு இதுல மாட்டிக்குது. ஸோ அதனால அவனால அந்த இடத்த விட்டு நகர முடியல. அந்த ஃபைல்ல இருக்கிற பேப்பர்ஸுமே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. அதுக்கப்புறமா அவங்க எரிச்சு விட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறமா இவன் காலை எடுத்து விட்டு அந்த எரிஞ்சிட்டு இருக்க பேப்பரை வந்து அணைக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்கான். ஒரு வழியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அணைச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒரு நேம் போட்டிருக்கு, ANAN போட்டிருக்கு. அதாவது அனன்னு மட்டும் தான் போட்டிருக்கு. பட் ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிறது இவனுக்கு தெரியாது. ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துறான். அவன் கத்துன அடுத்த செகண்டே இந்த பொண்ணுக்கு பயங்கரமா அவளோட நெஞ்சு வலிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா எனக்கு பயங்கரமா வலிக்குதுமா, அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லம்மா எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே, நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹீரோயினோட அம்மா. அவங்க ஃப்ரெண்டுக்காரனும் பொக்கேவை எடுத்துட்டு வந்துட்டு, நீ இன்னையோட டிஸ்சார்ஜ் ஆகி போக போற அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் ரொம்ப சந்தோஷப்படுறா.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு அவளும் கிளம்பிட்டா. இந்த பக்கம் இந்த பையலும் வந்து கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அப்ப நெறைய கார் வந்து ஸ்டாப் ஆயி நின்னுட்டு இருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. "வண்டி எடுங்கடா" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்கான். அப்புறமா வண்டி எடுக்கல அப்படிங்கவுமே இவன் கோவமா கிளம்பி அங்க என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அங்க பார்த்தா நெறைய மூட்டைங்க வந்து நடு ரோட்ல விழுந்து கிடக்குது. "இத எடுங்கடா ஃபர்ஸ்ட்டு, நான் இங்கேருந்து அவசரமா போயாகணும்" அப்படின்னு சொன்னா, "ஏன்டா பைத்தியமா நீ? நாங்களும் எடுத்துட்டு தானே இருக்கோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுடா" அப்படிங்கிற மாரி சொன்னதும், இவனுக்கு பைத்தியம்னு சொன்னா தான் கோவம் வந்துரும்ல. ஸோ அதனால அங்க இருக்கிறவங்கள போட்டு அடி அடின்னு அடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பதான் கரெக்ட்டா நம்ம ஹீரோயினுமே அங்க என்ட்ரி ஆகுறா. ஏதோ பிரச்சனை ஆகுது. யாரோ ஒருத்தன் வந்து 4, 5 பேர நடு ரோட்ல அடிச்சிட்டு இருக்கிறது தெரியுது. இவ வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தானே. அதனால இது எல்லாத்தையுமே கவர் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஃபோன்ல வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவனோட ஃபேஸ் சரியா தெரியல. அவன் அப்படி அடிச்சிட்டு இருக்கிறத இவ வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது, அங்க அந்த ஃப்ரெண்டுக்காரனும் வந்து, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அனன்யா. வா போலாம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கான். இந்த பையலும் வந்து அடிச்சு கிடிச்சு முடிச்சுப்புட்டு காரு கிட்ட வந்துட்டு தன்னோட முகத்த வந்து கழுவிட்டு இருக்கான். அப்பவும் அவ விடாம வீடியோ எடுத்துட்டு இருக்கா. பட் அவனோட ஃபேஸ் இவளுக்கு இன்னுமே தெரியல. அதுக்கப்புறம் அவன் கார் எடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயினியும் அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ முன்னாடி நின்னுக்கிட்டு அம்மா அழுது புலம்பிட்டு இருக்காங்க. "உன்னோட அஸ்திய கூட அந்த பையன் கரைக்க விடாம பண்ணிட்டானேம்மா. ஆனா உன்னோட இதயம் யாருகிட்ட இருக்கு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அந்த ஃபைல எரிச்சாங்க இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடியே இவங்க அந்த ஃபைல வந்து தேடும்போதே அந்த ஃபைல்ல இருக்கிற நேம படிச்சிருப்பாங்க. அனன்யா கோஸ்ங்கிற ஒரு பொண்ணுக்கு தான் அந்த ஹார்ட்ட டொனேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்குமே இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதனால பொண்ணுகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. "உன்னோட அஸ்திய தான் அந்த பையன் கரைக்க விடாம பண்ணிட்டான். ஆனா இப்பவுமே நீ ஒரு பொண்ணோட உடம்புல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படிங்கிறத நினைச்சா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வீடியோ எடுத்தா இல்லையா? ஸோ அத வந்து தன்னோட நியூஸ் சேனலோட பாஸ் கிட்ட போட்டு காமிச்சுக்கிட்டு இருக்கா. அவரும் இத பார்த்துப்புட்டு, "இதுல என்ன இருக்குன்னு நீ வீடியோ எடுத்து வச்சிருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. "நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? இவன் பப்ளிக் ப்ராப்பர்ட்டிய நாசம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பொதுமக்கள அடிச்சிருக்கான். ஸோ இது வந்து ஒரு நியூஸ் இல்லையா உங்களுக்கு?" அப்படின்னு கேட்டா, "சரி இது நியூஸ் தான். ஓகே. இதுல கன்டென்ட் எங்க இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. "என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டா, "அவனோட ஃபேஸ் தெரியாது. நீ வீடியோ எடுத்திருக்க ஓகே தான். ஆனா அவனோட ஃபேஸ் கூட தெரியாம நீ வீடியோ எடுத்திருக்கியே. இது என்னன்னு நியூஸ்ல போடுறது?" அப்படின்னு கேட்டா, "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "இல்ல நீ இத நியூஸ்ல போடக்கூடாது" அப்படின்னு சொல்லிடுறாரு பாஸ் ஸ்ட்ரிக்ட்டா. பட் நம்ம ஹீரோயின் இத போட்டே ஆகுவேன் அப்படிங்கிறதுல தீர்மானமா இருக்கா. "நீங்க சொன்னா நான் அத கேட்கணுமா என்ன? இவனோட முகம் தெரியலனா என்ன? இவன் பண்ணது தப்பு தானே. தப்ப வெளிச்சத்துக்கு கொண்டு வரது தான் இந்த அனன்யாவோட வேலை" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பயலும் வந்து அந்த அனன்ங்கிற பேரு வந்து இவனுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? ஸோ அதனால அதுக்கப்புறம் வர அந்த லாஸ்ட் எழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர்ஸ மேட்ச் பண்ணிட்டு இருக்கான். அதுல வந்து ஒரு 3 பேர கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். ஒண்ணு வந்து அனந்த், இன்னொன்னு வந்து அனந்திகா, இன்னொன்னு வந்து அனன்யா அப்படிங்கிற உண்மையான பேரு. ஸோ இந்த 3 பேர்ல ஏதாவது ஒண்ணா தான் இருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிச்சு இருக்கும்போதே பார்த்தா நியூஸ்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் பண்ணத வீடியோ எடுத்து அந்த பொண்ணு போட்டா இல்லையா? ஸோ அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாரி பப்ளிக்ல ஒரு பைத்தியக்கார பையன் சண்டை போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இத பார்த்ததுமே அவனுக்கு செம கோவம் வந்துருது. இத யாரு பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாரி பார்த்துட்டு இருக்கான். அதிலேயே பேரு உட்பட சொல்லியிருக்காங்க. ஸ்வாதி தீக்ஷித்ங்கிற பொண்ணு தான் இத கவர் பண்ணி போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோனோட பேர் வந்து அனன்யாவாச்சே. எதுக்காக இந்த பேரை போட்டிருக்கா அப்படின்னா, அவ ஜேர்னலிஸ்டா இருந்தும் தன்னோட உண்மையான பேர்ல வந்து ஒர்க் பண்ணல. அவ வந்து ஒரு பொய்யான பேர்ல தான் ஜேர்னலிஸ்டா ஒர்க் பண்றா போல. ஒருவேளை அவளோட உண்மையான பேர் அந்த இடத்துல வந்திருந்துச்சு அப்படின்னா, இந்த பையன் வந்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப அந்த ஸ்வாதி தீக்ஷித்ங்கிற பேர் மட்டும் தானே தெரியும். அதனால நேரா அந்த நியூஸ் சேனலுக்கே போறான். அங்க போயிட்டு, "நான் ஸ்வாதி தீக்ஷித பார்க்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "நீங்க எதுக்காக அவங்கள பார்க்கணும்? மேடம் வந்து ஒரு மீட்டிங்ல இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "மீட்டிங்லயா? இங்க பாரு அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு பாத்தியா? அது வேற யாரும் இல்ல, அது நான் தான். இப்ப மட்டும் அந்த பொண்ண நீ சந்திக்க விடல அப்படின்னு வச்சுக்கயேன், அப்புறம் அதே சீக்வென்ஸ் இங்க இதே இடத்துலயே நடக்கும். பார்க்குறியா?" அப்படிங்கிற மாரி மிரட்டிக்கிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணும், "அவங்க இங்க இல்ல சார். இருந்தா நான் உங்கள மீட் பண்ண சொல்லியிருப்பேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நானே வந்து உங்கள மீட் பண்ண சொல்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். நல்லதுன்னு சொல்லிட்டு அவனும் அங்கிருந்து போயிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் பாஸும் வந்து நம்ம ஹீரோயினை திட்டிட்டு இருக்காரு. "நான் தான் உன்ன இந்த நியூஸ வந்து போட வேணாம்னு சொன்னேன்ல. அப்புறமும் நீ எதுக்காக போட்டேன்னு கேட்டா, நீங்க அதுல இருக்கிற உண்மை தெரிஞ்சுக்காமலே அதை இக்னோர் பண்ண சொல்றீங்களே, அது எப்படி என்னால பண்ண முடியும்?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. "அதுதான் நானும் சொல்றேன். அவன் எதுக்காக அங்க சண்டை போட்டான் அப்படிங்கிற எந்த உண்மையுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி போடுவ? இதனால ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றது?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி ஓகே, இப்ப என்னதான் பண்றதுன்னு கேட்டா, "நீ இப்ப என்ன பண்றனா, அந்த பையன்கிட்ட போய் இன்டர்வியூ எடு. அவன்கிட்ட உண்மை என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. "எனது நான் இந்த பைத்தியக்கார பையல போய் இன்டர்வியூ எடுக்கணுமா? நெவர், நான்லாம் போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன பண்றது? நீ இந்த நியூஸ போட்டுட்ட. அப்போ அவன் யாரு என்னங்கிற விவரம் நமக்கு தெரிஞ்சாகணும்ல. அதனால நீ போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாரு. அதனால வேற வழியே இல்ல. இவளும் அவன மீட் பண்ணி தான் ஆகணும். ஃப்ரெண்டுக்கார
ஃப்ரெண்டுக்காரங்கிட்டயும் போயிட்டு அவனோட அட்ரஸ் என்ன, பேர் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால அவனோட நம்பர கண்டுபிடிக்க சொல்லியிருப்பா போல. அந்த பயலும் நம்பரோட சேர்த்து பேர் உட்பட எழுதி கையில குடுத்துட்டு இருக்கான். இதுதான் நீ மீட் பண்ண போற அந்த ஆளோட நேமு அப்படின்னு சொல்லிட்டு. விராஜ் டோப்ரியால் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்க. அந்த பேரை பார்த்த அடுத்த செகண்டே இவ அப்படியே பயந்து போய் பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு, நீ பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். நானா? நான் எதுக்கு பயப்படணும்? இந்த அனன்யா எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, நீ அவனுக்கு கால் பண்ணி பேசு அப்படின்னு சொன்னதும் இவளும் கால் பண்றா. கால் பண்ண அந்த பையன் தான் ஹலோன்னு சொல்றான். ஹலோன்னு சொன்ன அடுத்த செகண்டே இவ அப்படியே அவனோட குரலை கேட்டு அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு இருக்கா. ஃப்ரெண்டுக்காரன் தான் பேசு பேசுன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஹலோ சார் அப்படின்னு சொல்றா. யார் நீங்கன்னு கேட்டா, நான் தான் சுவாதி தீக்ஷித். நான் தான் உங்களை பத்தின நியூஸை வந்து சேனல்ல போட்டேன். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் சார். நான் உங்களை மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டதும் இந்த பயலுக்கும் அதானே வேணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகே நான் சொல்ற அட்ரஸ்க்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட ஒரு அட்ரஸை கொடுத்து வந்து என்ன மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப இவளும் அவனை பத்தின எந்த உண்மையுமே தெரியாம அவனை போய் மீட் பண்ண போயிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் ராகுவை ரொம்ப மிஸ் பண்ணீங்க இல்லையா? ஸோ அதனால ராகுவை மிஸ் பண்றவங்களுக்காக நான் வந்து பேபனா சீரியல் போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கேன். ஏன்னா நீங்க மிஸ் பண்ற அந்த ராகு தான் அதுல ஆக்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதனால நான் யோசிச்சேன், அப்படி இல்லை அப்படின்னா இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் விராஜ் டோப்ராலோட சீரியலும் நான் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். அந்த சீரியல் போடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லயும் இருக்கேன். பட் ஏதாவது ஒன்று தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியும். ஒன்று விராஜ் இல்லைன்னா வந்து ராகு. ஸோ நீங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணி ஆகணும். விராஜோட டிராமா போடணும்னு நினைக்கிறவங்க விராஜ்னு போட்டு ரெட் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. அதுவே ராகுவோட டிராமா போடணும்னு நினைக்கிறவங்க ராகுன்னு போட்டு பர்பிள் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு அதிகமான கமெண்ட் வந்திருக்கோ அவங்களோட சீரியலை தான் நான் நெக்ஸ்ட் எடுத்து போட போறேன். எதுக்காக இதை இப்பவே சொல்றேன் அப்படின்னா, இந்த சீரியல் கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது. பட் எத்தனை எபிசோடு இருக்கு அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் இன்னும் கவுண்ட் பண்ணல. பட் இந்த மந்த் எண்ட்லயே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.